ேஷார்ஜிவம்சகலேஷோதிரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்திரசிம்ம குருவரிய பதாப்ஜகரிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுத்தன் குணாப்ஜம் சந்தகுமார் குருவரியம் அகம் பிரபத்யே பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக யாசாம்பரீஷசுபிஷோனகபீஷ்மதால்பியான்மே ருக்மாங்கரார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன்மே புண்ணியாதிமான் பிரமஸ்தாபிதான் ஸ்மராமி. வசுதேவசுதம் தேவம் வம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் பூதம் சரஸ்வமகராக்ஷய பட்டநாத ஸ்ரீபக்திசாரபரசேகரயோகினாஹான்மே பக்தாங்கிருவேணு பரகால யதீந்திரமிஷ்ரான்மே ஸ்ரீமத் பராங்குருவினம் பிரணதோஸ்மி நித்யம் யாசம்பரிக்தநத்தாரம் சக்தே பௌத்திரமகல்மிஷம் பராஞ்சராத்மஜம் வந்தே சுகரானந்தபோநித்யம். நமோ பிரம்மண்ய தேவாய கோப்ராஹ்மண ஹிதாய ச. அப்புறம் பிரணத பிராணநாசாய கோவிந்தாய நமோ நம. கோவிந்த விஷயம் பெருமாள் எதுக்காக அவதரிக்கிறார் அப்படின்னு ஒரு அவதார ரகசியம் அப்படின்னு 4ஆம் அத்தியாயத்துக்குள்ள கீதையில சொல்றது. பரித்ராணாய சாதுனாம் விநாயகாய துஷ்கிருத்தாம் தர்மசம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. முன்னுக்கு வரதெல்லாம் இதே கதை. என்ன அப்படின்னா 6 ஸ்கந்தமா எடுத்து இந்த 6 ஸ்கந்தம் இருக்கு. 6 ஸ்கந்தத்துக்குள்ளே 138 அத்தியாயம் இருக்கு. இல்லை 335க்குள்ள 100 மிச்சம் எல்லாம் மேல இருக்குது. பிரதானமாக கிருஷ்ணாவதாரம் 90 அத்தியாயம் 10வது ஸ்கந்தம். இப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பரீட்சித் மகாராஜர் ஒரு டவுட் வருது. என்ன டவுட் வருது அப்படின்னு, எப்ப பார்த்தாலும் இங்க இந்திரனை ப்ரொடக்ட் பண்றதே பெருமாளுக்கு காரியமாக இருக்கு. ராட்சசாலை துவம்சம் பண்றது இந்திரனுக்கு சப்போர்ட் பண்றது ஈஸினால் மார்ஷியல் கேட்கிறது நல்லா இருக்குது. சோ இந்த பிரச்சனைக்கு இந்த ஸ்லோகத்தை எழுதுறார். பரித்ராணாய சாதுனாம் விநாயகாய துஷ்கிருத்தாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி யுகே யுகே. பெருமாள் அவதாரம் எதற்காக அப்படி துஷ்ட சிக்ஷணம் சித்தரட்சணம் தர்மசம்ஸ்தாபனம். இந்த அத்தியாயத்துல 15, இந்த ஸ்கந்தத்துல 15 அத்தியாயம். 5 அத்தியாயம் தர்மசம்ஸ்தாபனத்தை. தர்மம் என்றால் என்ன? ஸ்திரீ தர்மம் ஒரு அத்தியாயம், பிரம்மச்சாரி தர்மம் 2வது அத்தியாயம், யதி தர்மம் 3வது அத்தியாயம், கிரகஸ்த தர்மம் 4வது அத்தியாயம், மோட்ச தர்மம் 5வது அத்தியாயம். இது கடைசி 5 அத்தியாயத்துல இருக்கு. 11, 12, 13, 14, 15. சோ தர்மம் அப்படிதான் என்ன? தர்மஸ்ய மூலம் நிகிதன் குஹாயாம் அப்படி இருக்கிறார். தர்மம் எங்க இருக்குன்னா தேடிண்டு போகணும். ஆகியனால சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ஆபத் தர்மம், அப்படி எதி தர்மம், ஸ்திரீ தர்மம். சோ இது 11ஆம் அத்தியாயத்துக்குள்ளே தர்ம விசாரத்தை சொல்லி இந்த பரித்ராணாய சாதுனாம் அது 3வது. 1வது என்ன? விநாயகாய துஷ்கிருத்தாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாயா. பெருமாள் வைட்டமின் கண்ணியம் வரது இல்லையான்னு கேட்கிறார். பார்த்து அந்த பார்சியாலிட்டி பண்றது இல்லையா? தேவதைகளுக்கு மாத்திரம் சகாயம் பண்றாங்க, ஏன் ராட்சசாலை பண்றோம்? இது பிரச்சனை ஆரம்பம். 2 பேரும் ஒன்னே பெருமாளுக்கு. யாரு? சுராலும் பண்ணே நைத்தாலும் பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கடைசியில் இந்திரனுக்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு. அவர் பிரச்சனை பண்றார். யாரு? பரீட்சித் மகாராஜா. அது சுகபிரம்மன் ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் அத்தியாயம். போது என்ன சொல்றார்? மனுஷனுக்கு 3 குணம் இருக்கு. சப்த குணம், ரஜோகுணம், தமோகுணம். இது எதுல இருக்கு? கீதைன்னு சொல்றோம்.
16வது அத்தியாயத்துக்குள்ள ஆசிரிய சம்பத்து தெய்வீக சம்பத்து தெய்வாத சம்பத்தி விவகார அப்படின்னு இது மூலத்தின் சொல்லி பெருமாள் சத்துவகுணத்தை அபேட்சிக்கிறார். வேஸ்தமோ குணத்தாளுக்கு ராட்சசாள், சத்துவகுணத்தாள் தெய்வத்தை ஆகையினால் மனுஷன் அது இவர் பண்றது இல்லை, குணத்தால் உண்டானது. சத்துவகுணத்தை ஃபாலோ பண்றவன் தேவன், ரஜோகுணத்தை ஃபாலோ பண்றவன் அரக்கன், தமோகுணத்தை ஃபாலோ பண்றவன் யக்ஷன். அவன் ஒரு கொன்றான், யக்ஷான்னு சொல் தமோகுணமாகும். இங்க அதுதான் இன்னைக்கு சொல்லு போகிறான். நான் பெருமாள் பண்ணல, அவன் எது செலக்ட் பண்ணியிருந்தானோ அதுக்கு சரியா அவனுக்கு பலன் கிடைக்கிறது. துஷ்ட தமனம் சிஷ்டரட்சணம் 10 அத்தியாயத்திலே சொல்லி 5 அத்தியாயம் தர்மத்தை சொல்ற, இதுக்கே 15 அத்தியாயம். சோ 10 அத்தியாயம் எதுக்காக? நிருசிம்மாவதாரத்துக்காக. நிருசிம்மாவதாரத்துக்குள்ளே என்ன பண்றாரு அப்படின்னா, அதுவும் 15க்கு இல்ல, 10 அத்தியாயம் நிருசிம்மாவதாரம், 5 அத்தியாயம் தர்மசம்ஸ்காரம், எல்லா தர்மத்தையும் சொல்லுகிறார். அந்த 10 அத்தியாயத்துக்குள்ள 4 அத்தியாயம் இரண்யகசிபு பத்தி, 6 அத்தியாயம் ரக்ஷாதர பத்தி. ஒரு நிருசிம்மாவதாரத்துக்கே 10 அத்தியாயம், தர்ம விவரணத்திற்கு 5 அத்தியாயம். இதோடு முடிவு ஸ்கந்தமானது. சோ இது பேசிக் தெரிஞ்ச வேண்டியது. 7ஆம் ஸ்கந்தத்தில் எந்த இருக்குன்னா நிருசிம்மாவதாரமும் தர்ம சூக்ஷ்மமும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவான தர்மம். யார் யாருக்கு? எல்லாருக்கும் இருக்கு தர்மம். ஸ்ரீ தர்மம், பிரம்மச்சார தர்மம், யதி தர்மம், கிரகஸ்த தர்மம், மோட்ச தர்மம். ஸோ இது என்ன அப்படின்னா, ராமாவதாரத்தை கொண்டு வர, கிருஷ்ணாவதாரத்தை கொண்டு வர, நரசிம்மாவதாரத்தை கொண்டு வர, 3 அவதாரத்துக்கு இது எதனால் உண்டாச்சு அப்படின்னா ஜெய விஜயாள் கதைன்னு சொல்லுவார். ஜெய விஜயாள் எங்க இருக்கா? பரவரத்துக்கு 4 பக்கமும் வாசல் இல்லை, ஒரு வாசல் இருக்கு, 2 வாசல் இருக்கு. பரவரத்துக்கு எல்லா பக்கமும் வாசல், 4 பக்கத்துக்கு 4 பேர். செண்ட பிரச்சண்டா ஒரு பக்கம், ஜெய விஜயாள் ஒரு பக்கம், புத்ரா சுபத்ரா ஒரு பக்கம், இந்த அதே மாதிரி 2 பேர் ஒரு பக்கம். இப்படி 4 பக்கத்திலையும் 4 பேர் துவாரபாலக்கால். இவளுக்கு என்ன வேலைன்னா உள்ள போர்த்து இருக்கு. அந்த மாதிரி கருத்தா யாரு? தனக்க சரத்குமான சரந்தனாரிகள் ரிஷிகள் உள்ள போர்த்து போறா, ஏதோ வசங்களும் தருகிறாவா, அவன் கொடுக்குறா. சரி, நீ அசுர தன்மையில் பிறகு போகிறாய், யார் என்னான்றதே தெரியாது, யார் கதை இப்ப வருது. ஆகையினாலே எம்பெருமான் யாரையும் பாரிஷியாலிட்டி பண்ண மாட்டான். அவள் குணத்தாலே அவளுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. போக்குவரத்துக்காக இந்த மாதிரி திருவிளையாடல்கள் வந்து அது எப்படி இருக்கு? கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே யார் யார் 2 பேரு சிசுபாரத்தை வைக்கிறாள். நிருசிம்மாவதாரத்துக்குள்ளே 2 பேர் யாரு? இரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன். ராமாவதாரத்துக்குள்ள 2 பேர் யாரு? ராவண கும்பகர்ணன். இவ 3 பேரா வெறும் இந்த ஜெய விஜயாத சாபத்தாலே பெருமாளோட வைரத்தோட இருந்து நடந்து வர ஒன்னொன்னு சொல்லிட்டு வர. ஆகையினால பெருமாள் என்றைக்கும் யாருமே அதிகமான பிரீத்தி வைக்க மாட்டார். அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியரை ஆழியான் அருள் தருவான். அடியார்களுடைய அருள் வைத்தவர்களுக்கு எம்பெருமான் அருள் பெறுவான் நெருகேடாட்சன் சொல்லி, அருள் பெறாதாக்கு தர்ம சம்ரட்சணாத்மா சம்ரட்சணாத்மா அவளை சம்ஹாரம் பண்றான் என்று சொல்லி, வாழ்வர்களை காப்பாற்றுறதுக்காக பிரசாதனை சொல்லி, இப்படி எம்பெருமான் விஷயத்துக்குள்ளே ஒத்தொத்த ஒரு மாதிரி இருந்திருக்கா. யாரு எப்படின்னா பெருமாளை லைக் பண்றோம். யார் யாருன்னா காமாத் கோப்யா, பயாத் கம்சகா, தேஷாத் சைத்யா, யார்? சிசுபாலன். ஸ்நேகாத் யாதவாக,
ஆதரவுக்குள்ளே கண்ணனே ரொம்ப பிரீத்தி அந்த ஸ்நேகத்தாலே அவன் மொழியை போட்ட கம்பளிட்டான். பக்தியா பிரகலாதகா, பக்தியினாலே தூண்ட பிரகலாதகா. சோ இந்த மாதிரி மொத்தத்தை எம்பெருமானே ஒரு ஆங்கிள் பார்க்கிறாங்க. ஆகையினாலே எம்பெருமான் விஷயத்தில் வெள்ள வைஷமி நேரத்தில்லை அந்த விஷமத்தியம் பார்க்க மாட்டான், பாதிசைகளையும் பண்ண மாட்டான், திக்னமாக பார்க்க மாட்டான். எம்பெருமானுக்கு வைராக்கியம் உண்டு, தேசத்தை வறுக்க மாட்டான். சத்வரஜஸ்தமம் அடைந்தாலே இந்த தேவதைகள் அசுரர்கள் யக்ஷாயு உண்டானார்கள். எங்கெங்கே எப்பப்போ தொந்தரவு வருமோ அப்போ சம்பவம் யுகை யுகையில் அந்த ஸ்லோகத்தை சொல்லி இது பரித்தராணாய சாதுனா தினாவிஷாய சத்தான் சம்பவான் யுகை யுகை அப்படின்னு சொல்லி கர்ம சம்ஸ்தாபனத்துக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி இது 5 பேர் இந்த மாதிரி ஒத்தத்தா ஒரு மாதிரி காமாத் கோர்த்தியா பயாத் கம்சா வேஷாத் சைத்யா ஸ்னேகாத் யாதவாக பக்தியாத் பிரக்ஷாதகா அப்படின்னு எம்பெருமானை அப்படிவானாலும் பிரார்த்திக்கின்றான். இவனும் சத்ரும் அவனை பிரார்த்திக்கின்றான் விஷயத்தை சொல்லி எம்பெருமானத்துல பட்சபாதம் இல்லை என்ற விஷயத்தை சொல்லி அனுகிரகார்த்தம் எம்பெருமான் விவேகி குபகடாட்சம் எல்லாருக்கும் உண்டு. யாரே அவர் நினைக்கவர்களுக்கு, நினைந்திருந்தே சிரமம் தீருமவர்களுக்கு, பெரியாழ்வார் தோல்வாருக்கு. இன்ட்ரடக்ஷன் ஃபார் தி 7th chapter. என்ன இருக்கு? 15 அத்தியாயம். எப்படி இருக்கு? 10 அத்தியாயம் நிருசிம்மாவதாரம், 5 அத்தியாயம் தர்ம குணம். ஒரு 5 விதமான தர்மத்தை விவரணம் பண்ற இது பிரதமோத்தியாயா சப்தமஸ்கந்தா. என்ன ராஜோவாச்சா, இவனுக்கு டவுட். எந்த ராஜா? பரீட்சித் ராஜா. இவன் யாரு? அர்ஜுனுடைய பேரன். என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு பாம்பு கடிச்சு விடுறது. சரி, 7 நாள் நீ போயிடுற. சரி, அதுக்கோசம் கங்கை போனான். பாகவதற்கு சுக்கர பெருமாள் ராமன் பாகவத் சொல்லி சமப்பிரிய சுஹத் பிரம்மன்னே பூதானாம் பகவான் ஸ்வயம். ஆமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமானம் இருக்க பகவான். இந்திரஸ்யார்த்தே கம் தைத்யான்னே அவரி விஷமோ யதா. இந்திரக்கு மாத்திரம் பாரிஷாலிட்டி பண்ணி ராட்சசாலை ஏன் பண்ணான்? பிரஷ்னம். இது அர்த்தமே இல்லை. சுரகணை சாட்சான் நிஷ்டேசாத்மனக. சுரர்களுக்கு நல்லது பண்ணி அவளுக்கு அரிசை இவாளுக்கு கவனம் பண்றாங்க. அவசராளுக்கு தைவாசுரேபியோ வித்வேஷோ. அசுர விஷயத்துல இவருக்கு வித்வேஷம் இருக்கா? நோத்வேகா அகுணஸ்யேஹி. குணமில்லாத்தினால் உத்வேகம் உண்டோ? இதன சோமாக பாகா நாராயண குணான் பிரதி. இந்த மாதிரி நாராயண குணத்தை நீர் சம்சயகா சுமகான் ஜாதா. இந்த பெருமாளை பார்த்தது என்ன பாரிஷாலிட்டி பண்றாரு, மொத்தத்தாளுக்கு ஒரு மாதிரி. இது கரெக்டா? இக்கே சுமகான் ஜாதா தத்வான் கேட்குமிசி. இந்த டவுட்டை எனக்கு தோற்கடிக்கணும். நமக்கு அப்படி சொல்லுறதுதான். அதுக்கெல்லாம் ஆன்சர் இங்க இருக்கு. சுகபிரம்மம் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சாது திருஷ்டம் மகாராஜா அதே சரிதம் அத்புத்தம். எம்பெருமானுடைய சரிதத்தை நீ கேட்டுருக்காய் இப்போ. என் பாகவரம் ஆகாத்மியம். இதுதான் பாகவரம் ஆகாத்மியம். பகவத் பக்தி பக்தனம். பகவானுடைய பக்தியை உண்டு பண்றது. பிரகலாதை சரிதம் படித்ததுன்னா பக்தி அப்படியே வளருது. ஏன்னா பக்தியாலேயே எம்பெருமானை அவன் அண்ட கொண்டான். யாரு? பிரகலாது. பயிற்சியில் எல்லாம் சம்பூர்ண பக்தியால தான். சூழலை இருக்கிறான் வந்து காட்டினான். இதுக்கு என்ன? பக்தியாலே. ஈயத்தே பரமம் புண்ணியம் ரிஷிபின் நாரதார்கள். எம்பெருமானுடைய புண்ணிய ஸ்லோகங்களே ரிஷிகளும் நாரதாரிகளும் பாடுறா. நத்வா கிருஷ்ணாயமனியே. முதல் கிருஷ்ண நமஸ்காரம் பண்றோம் எல்லாரும். ஹரயே பரமாத்மனே கோவிந்தாய நமோ நமஹ. எல்லாரும் முதல் கிருஷ்ண நமஸ்காரம் பண்றா. வசைவசலம் தேவம் புண்ணியானூர்வர்த்தம் தேவிக்கு பரமாரம்பம் கிருஷ்ணன் தேவதை. நாங்கள் அதே சொல்றேன். இக்குணோபி யதோ வியக்தோ. எம்பெருமான் ஆரோடியை
குணத்தாலே தூண்டப்பட்டவனல்ல. அவ்யக்தா நேர கண்டு காண்புணல்ல. பகவான் பிரகிருத்தே பரஹா லோகேஸ்மின் கரஷ்டாட்சர ஏவச்சா. அப்படின்னு ரெண்டு இது இருக்குது எம்பெருமானுக்கு. ஒரு க்ஷரமானது அக்ஷரமானது. உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மேத்யுதாஹிருத்தா அப்படின்னு ரெண்டுக்கண்ணும் மேம்பட்டவன் பரமாத்மா 15ஆம் அத்தியாயத்தில் எழுதுறார். அந்த மாதிரி நிர்குணோ விக்கஜோ அவ்யக்தா பகவான் பிரகிருத்தே பரஹா. பிரகிருத்தியும் அவனுக்கு சேர்ந்தது. ஆனா பிரகிருத்தி மேம்பட்டவன். ஆத்மாக்கள் அவனுக்கு சேர்ந்தது, அதுக்கென்னு மேம்பட்டவன். சுமாயா குணமாவிஷ்யா பாத்திய பாதகதாங்கத்தா. இவருடைய மாயா குணத்தாலே இந்த பாத்திய பாதகங்கள் எல்லாம் உண்டாகிறது. சத்தம் ரஜஸ்தமைத்தை பிரகிருத்தேன் ஆத்மனோகுணாக. இந்த பிரகிருதிக்கு 3 குணம் இருக்கு. இது சத்தும் ரஜஸ்தமஸ். எஸ்ஆர்டி நிறைய இருக்கு. கீதையில ஒரு 30 எஸ்ஆர்டி இருக்கு. சத்தம் ரஜஸ்தமஸ், சத்தம் ரஜஸ்தமஸ், வித்யே ஸ்ரத்தே தானம் எல்லாம் அத்தனையும் ஒரு 30 ஐட்டம்ஸ் இருக்கு. 16, 17, 18 இதே வேற திரைவித்தியமே. ஸோ எப்போதும் சத்தத்தை ஃபாலோ பண்ணுங்கோ, இது ரெண்டுக்கு விட்டுடுங்கோ. சத்வம் தெய்வீக விஷயமானது, இது ஆசிரிய விஷயமானது. இது மிச்சம் 2 ரஜஸ்தமஸுக்கு. லத்வா கிருஷ்ணாய மரமே கதையிஷ்யே ஹரே கதாம். கிருஷ்ண நமஸ்காரம் பண்ணி ஹரிகதையை சொல்றேன். ஹரியுடைய கதை ஹரிகதை, 4 ஹரிகளுக்கும் ஹரிகதை. ஹரி என்ன கண்ணபிரானுடைய கதை. நிர்குணோபேக்தோ பகவான் பிரகிருத்தே பரஹா சோமாயா குணமாவிஷ்யா பாத்திய பாதகதாங்கத்த மாயினாலே உண்டு பண்ணது. மம மாயா துரத்தியா, எந்த மாயை தாட்ட முடியாது. மாயாமே தான் தரந்ததே மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தான் தருந்து. என்னே யார் அண்ட கொண்டவர்களோ அடைக்கலம் பெற்றுவார்களோ அவளைத்தான் நான் மாயை என்ன தூண்டுகிறேன். சத்தும் ரஜஸ்தமைதி பிரகிருத்தேன் ஆத்மனோ குணாக. ஆத்மகுணம் இல்லை, ஆத்மாவுக்கும் பிரகிருத்திக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இது பிரகிருதிக்கு உண்டானது. நேஷாம் ஜுகபத்ராஜன்னே ஆச உல்லாச ஏவமா. ரெண்டையும் சேர்வதே இல்லை அப்படின்னா. அதுதான் நான் பண்ணேன் என்று சொல்ல வேண்டாம். நான் என்ன அங்கே செல்ஃபிஷ்னஸ் வந்துடும். குணத்தால் தூண்டப்பட்டு பண்ணேன் பெட்டர், பெருமாள் பண்ணி வைத்தான் பெஸ்ட். இப்படி எல்லா காரியத்தையும் பெருமான் தலைமையில் போட்டு பண்ணாக்கா கர்மயோகம். நான் பண்ணேன் அப்படின்னா ரஜஸ்தமோ குணங்கள். குணத்தால் தூண்டப்பட்டு பண்ணேன் கொஞ்சம் பெட்டர். இதே கர்மயோகத்தில் இருந்ததே இதே 3 விட்டுட்டு காரியம் பண்ணியிருந்தோம். என்ன 3க்கு விடலாம் அப்படின்னா மமதா தியாகம், கர்த்திருத்த தியாகம், பலத்தியாகம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட். பலத்தியாகம். நான் பண்ணேன்னு சொல்ல வேண்டாம். மமதா தியாகம். போக்திருத்தம், எனக்காகவே பண்ணேன் அப்படின்னு சொல்ல வேண்டும். டூயர்ஷிப், கர்த்தத்துவம் இல்லை, போக்திருத்தமும் இல்லை, பலம் எல்லாம் விட்டு பண்ணுங்க அப்படின்றார். தேஷாம் யுகபத்ராஜன்னே ஆசுல்லாசேவா ஜெயகாலே சத்வஸ்யா தேவரிஷேந்திரசுரான். ஜெயிக்கிற காலத்திற்குள்ளே நல்ல காலத்திற்குள்ள பிறந்தவர்கள் தேவதைகள், தேவரிஷிகள். ரதக்காலத்தில் பிறந்தவர்கள் அசுரர்கள். தமசோ யக்ஷரக்ஷாம்சி, தமசில் பிறந்தவர் யக்ஷரக்ஷர்கள், ஆட்களர்கள். இவள் தமக்காலத்தை பிறந்தவர்கள். தற்கால அனுகுணம் அபவத்து அபஜத்து. அந்த காலத்து சரியா அந்த தெய்வத்தை அவ நமஸ்காரம் பண்ணினார்கள். ஜோதிர் ஆதேவா பாதி சங்காத்தான் ந விவிச்சியத்தி. எந்த ஜோதில் இருக்கோ அந்த மாதிரி ஜொலிக்கிறது.
விருத்தியாத்மானமாத்மஸ்தான் மதித்வா கடையோந்தகா. நேர்மை சொல்றார். உடந்து கட்டையாச்சுன்னு சுருக்க எரிஞ்சிருது, பச்சை கட்டையாச்சு நிதானமா எரியுது, புகையோடு எரியுது. அந்த மாதிரி எம்பெருமான் எல்லாருக்கும் பொதுவானவன். அக்னி மாதிரி தேவதைகளுக்கு சொத்துகுண பிரச்சுரானாலே அவனை காப்பாற்றும். அசுராணிகளுக்கு ரஜஸ்தோடன் ஜாஸ்தி அவனோட இரண்டு படிக்கிறதுனாலே கவனம். யதா சிசுர ஆத்மனப்பரோ ரஜஸ்தேஷ பிருத்தக்மாயையா. திருட்டு பண்ணிச்ச எம்பெருமான் அவனதான் சுரு பண்றான். என்ன பண்றான்? முதல் ரஜஸ் திருட்டு பண்ணான். இது பாகம் சொல்லுவாங்களே அங்க ரஜஸ் சிருஷ்டி பண்ணி அவன் மாயாலே சப்தும் விசித்ரா சுரிதம் சுரீஸ்வரகா கைஷ்யமானஸ்தமீதயத். அப்புறம் விசித்திரமான விதம் சூஹு ஈஸ்வரகா சைஷ்யமான தம ஈரயத்யசௌ. சோ இனர்ஷியா தமோகுணம், ஆக்டிவிட்டி ரஜோகுணம், கரெக்ட், சத்துவம், கௌசல்யம், டெக்ஸ்டிரிட்டி. என்ன சொல்றான்? காலம் சரந்தம் சுதீஷ ஆஷ்டயம் பிரதான புண்ணியம் நரதேவ சன்யகிருத்து சத்யகிருத்து ஜெயேஷராஜன் நபிபால ஈஷிதா சத்தம் துரானீகமுவைதயத்யதா. நல்ல காலத்துக்குள்ள பிறந்தவர்கள், சத்தோத்ரிப்தரானவர்கள், தத்பிரத்யநேகான் சுரப்பிரியோ. அதுக்கு பிரத்யநேகமான முச்சந்திய காலத்திலையும் ராத்திரி காலத்திலையும் பிறந்தவர்கள் ரகஸ்தமஸ்கான் பிரமிணோத்யுஷ்ணமா. அவளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அப்படின்னு என்ன? சப்தம் தலையெடுத்தவர்களுக்கு சுலபம் எளியன், இதரர்களுக்கு பிரார்த்தனை பண்ணி கஷ்டப்பட்டு சப்தத்தை அடக்கினார். ரகஸ்தமஸ்களை அடக்கி வந்தவர்களுக்கு எம்பெருமான் என்ன அதெல்லாம் குணத்தால் ஆனதே தவிர இதனால் ஆனதில்லை. அத்திரைவோதாகிருத பூர்வம் இதிகாசஸ்வரிஷினா. இதிகாசத்துக்குள்ளே இது மதுரை சொல்லியிருக்காய்த்தே. பிரீத்தியா மகா கடவுராஜன்மை பிருத்ததே அஜாத சத்திரவே. வெவ்வேறு யாகங்கள் எல்லாம் பண்ணி அகாத சத்ருவான பத்தி கேட்கிறான். திருஷ்டா மகா தர்மராஜா, அதாவது சூயே மகாக்கரத்தௌ. அவருடைய எக்ஸாம்பிள் சொல்றான். அவர் தாத்தா யாரு? இந்த தாத்தா பரீட்சித் மகாராஜா இருக்கானே, அர்ஜுனன் தாத்தா. இவரு பெரிய தாத்தா யாரு? திருதராஷ்டிர. இவன் தர்மராஜன். தர்மராஜா ராஜசூய யாகம் பண்ணோம். ராஜசூய யாகத்துக்குள்ளே சிசுபாலன் வந்திருக்கான். சிசுபாலன் எக்ஸாம்பிள் சொல்றான். 100 தப்பண்ண விட்டு அவனே திணிக்கிறேன். அப்புறம் அவனையே சாப்பிடுவான் சக்கரத்தால். அந்த கதையை சொல்றாரு. இப்ப திருஷ்டா மகா தர்மராஜா ராஜசூயே மகாக்கிருத்தௌ வாசுதேவே பகவதி சாயுஜ்யம் சேதி பூபுஜகா. கிருஷ்ண சாங்கித்யத்துக்கு போய் சேர்ந்துறான். ராஜசூயாகத்துக்குள்ள அந்த சக்கரத்தால் கட்டப்பட்டு விஷயண்டே இருந்தான். 100 விஷயம் மட்டும் காக்குறேன் சொல்லியிருந்தான். என்ன இவன் பறக்கச்சிய 3 கை 6 தோல் அந்த மாதிரி வந்து விசித்திரமா. இது என்ன இந்த மாதிரி குழந்தை வருது பேரை ஒன்றா கேட்கிறான். அதுக்கு இவனை யார் எடுத்துக்கிறானோ அப்ப அவன் கை விழுந்துடுத்து நார்மல் ஆயிடுத்துன்னு அவன் தான் இவனுக்கு கொல்லறான்னு சொல்லு. சரி, யார் எடுத்தாலும் கிருஷ்ணன் எடுத்துக்கான் தோடு சரியாயிட்டான். ஓஹோ, இவனாலேயே வரணும்னு தெரியும். அதெல்லாம் அவங்களே இவனுக்கு சாத்திரம். சரி, அவன் சீதராஜா சத்ரா சேனம் சுரதிஷம் ராஜா பாண்டு சுத்தக்கிருத்தௌ வக்ரச்சரிஸ்மிருதனா முனிராம் ஸ்மிருதாமிரம். இதே பிரச்சனையே நாரதர் என்று கேட்டிருந்தான் தரதராஜா, உங்க பெரிய தாத்தா. யுதிஷ்டிரவாச்சா, யுதிஷ்டிரன் கேட்கிறான் நாரத மகர்ஷி. அஹோ அத்யுத்பலம் தேரதி துர்லபி காந்தராமபி வாசுதேவே விரேதத்தே பிராப்தி சைத்யஸ்ய வித்விஷகா. எப்படி இவனுக்கு கிருஷ்ணால் மோட்சம் கிடைச்சுன்னு அவனுக்கு அதன் மேல் யோசனை.
தர்மிஷ்டன் தானே இவன். ஏத்தத் வேத விச்சாமகா சர்வே வேதம்னே எங்களுக்கு சொல்லுங்கோ. நாரதர் கேட்கிறான், அது எப்படி கிருஷ்ணனால இவனுக்கு இது ஏற்பட்டது? இது தாவது ஏதத் வேத விச்சாமகா சர்வே வேதம்னே பகவான் நிந்தையா வேணோ விஜய் தமசி பாத்திதகா. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் வேணன் இருந்தானே அவனையும் அப்படியே பண்ணியிருந்தான். ராமாயணத்தில் ஒரு வேதனுக்கு தேவை, அவன் மகாதுஷ்டன், எல்லாரையும் தொந்தரவு பண்ணிருந்தான். அவனுக்கு ஒரு ராஜ்யத்தன்னம் பண்ணி அவன் தொடையெல்லாம் உள்ளத்தால் பண்ணி யாரோ இது பண்ணி மதனம் பண்ணி நிக்ஷ்காதா எழுப்பிக்கிறான். அவனும் மகாதுஷ்டன். அந்த வேதன் மாதிரியும் தமகோஷ சுத பாபா ஆர்பிய கரபாஷணாத்து தமகோஷ சுதன் சத் சம்பிரத் யமரிஷி கோவிந்தே தந்தவக்திரச்ச துர்மதி. தந்தவக்திரம் அதே மாதிரியே சிசுபாரதத்தார் ரெண்டு பேரும் யாருடைய வரத்தால் பிறந்தால் தேவிஜயாளுடைய சாபத்தாலே இவன் இந்த மாதிரி எம்பெருமான் விஷயத்திலே வைஷமிக்கு சென்று பிறந்தார்கள். சம்பத் யமரிஷி கோவிந்தே தந்தவக்திரச்சுதுமதி. அவளை வயதுன்னு கேட்கிறான். ராட்சனாய் போட்டு நம்ம சொல்லுறதுதான் அவன் பெருமாளை கேட்கிறான். சந்தோஷமா இருந்து அநேக வருஷம் இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு போறியா, இல்ல கொஞ்சம் காலம் இருந்து என்விட்டியோடு போறியா? இல்ல கொஞ்சம் காலம் தான் எனக்கு வந்து என்விட்டி கேட்கிறேன். அதுக்கோசரம் 3 அவதாரத்திலையும் என்விட்டி யாரா இருக்கு? சிசுபாரந்திரா, கும்பகர்ண ராவண, நிருசிம்ம அவதாரத்துக்கு ஹிரண்யாட்ச இரண்யக சொல்றேன். சம்பத் மனுஷி கோவிந்தே தந்தவக்திரா சதுர்வதி சபதோ அசகத் விஷ்ணம் எத் பிரம்ம பரமஜேயம். எம்பெருமானே ஒரு விஷயண்டே இருந்தார். சாபம் போட்டு விட்டோம். சிவத்ரோ நஜாத்தே சிவத்திரே சிவத்ரோ நஜாத்தோ ஜிஹ்வாயாம் நாந்தம் விஷதஸ்தமகா கதம் தஸ்மின் பகவதி துர்விக்ராஹிராமே பஷ்யதாம் சர்வலோகானாம் லயமேய துரஞ்சசா ஏதத் பிராந்திரமே புத்தி தீபாத் திருவாயுனா அத்புதம் சமம் ரகுமாம்ஸ்தர காரணம். யாரு கேட்கறது? இப்போ ஒன்னு இன்னொரு கிட்ட போயிடு. யுதிஷ்டன் நாரதரை கேட்கிறார், இந்த மாதிரி எப்படி ஆச்சு இருக்கா? அந்த எக்ஸாம்பிள் இங்க வந்து சொல்றார். யாரு? சுபவாச்சா ராஜ்யஸ்தத்வஜ ஆகர்ண்யா நாரதோ பகவான் ரிஷிகி துஷ்ட சமாபாஷ்யா ஸ்ரீமத்யாஸ்தத கதா. அந்த கதையை சொல்றேன் கேள். இவனுக்கு திருதராஷ்டிரனுக்கு கண்ணனால் இவனுக்கு எப்படி மோட்சம் கிடைத்தது சொல்லுங்கோ கிருஷ்ணன். நிந்தனஸ்தவ சத்காரன்னு நெக்காராத்தன் கலேவரம் பிரதான பரியோராதன்னு அல்வேக்கியன கல்பித்தம். அவருடைய விவேகத்தாலே 100 தடவை நிந்த பண்றப்பட்ட நான் பொறுத்துருக்கேன். நானே அவனை கொல்லணும். ஏன்னா யாரும் கேட்டிருக்கான் அந்த மாதிரி. சோ 100 மட்டும் கொல்ல மாட்டேன் ராஜாருக்கு வரம் கொடுக்குறான். ஹிம்சாம் தரபிமானேனா தண்ட பாரிஷயோர் யதா வைஷம் ஏக பூதானாம் சமாகம் மமாகம் இது பார்த்திபா. இந்த வைஷமியத்தை 100 தடவை பொறுத்துக்கோனேன். என் நிபத்தோ அபிமானோயம் தத்வதாத் பிராணினாம் ததா தத்தானயஸ்ய கைவல்யாது அபிமானோ அகிலாத்மனக பரஸ்ய தமத்திர்த்துரிஹி ஹிம்சா கேனாஸ்ய கல்பியத்தே. இந்த மாதிரி அவளுக்கு பரத்தாலேயே இந்த மாதிரி பண்ணிருக்கு. ஹிம்சை எங்கிருந்து வந்தது? இப்போ சத்ருவுக்கும் மோட்சம் உண்டும். ஏன் முதலே கேட்டு இருக்காங்க. எளிமையாய் வந்து பார்க்கிறேன், எனக்கு மறுபடியும் அந்த போஸ்ட் போகணும். இது ஜெய விஜயாதி போஸ்ட். சரி, கொடுத்துருக்கு. ததா நயஸ்ய கைவல்யாத் அபிமானம் அகிலாட்சரகம் பரஸ்ய நமக்கர்த்துரிஹி ஹிம்சா கேனாஸ்ய கல்பிதே தஸ்மான் வைரானுபந்தேனா நிர்வைகேன பகவேனவா. பயிர்த்தாரையோ இல்ல வைரம் இல்லாரையோ பயத்தாரையோ ஸ்னேகா காமேன வாயுஜாத்து இல்ல ஸ்னேகத்தாரையோ காமத்தாரையோ
கதஞ்சின்னேக்ஷதே பிருத்தக்கு. பெருமானிடத்திலே எப்படியோ ஒரு சேர்றதுக்கு வழி. அதே பயாத்கம் சகா காமாத் கோப்பியாக அப்படின்னு சொல்றாளே அந்த மாதிரி அஞ்சு வகை சொல்றான். ஏது ஸ்னேகாத் காமேன வைரானுபந்தேனா அயேனா பயாத்கம் சகா நிர்வைரேனா. இப்படி ததா பக்தி யோகேனா இதுமே நிஷிதாமதி. அந்த மாதிரி பக்தியாலையும் எம்பெருமான். இது யார் பக்தியால் எம்பெருமானே அடைந்தவர்கள்? பிரகலாத் ஹிரண்ய கிஷுவடி குமார் கீட்ட பேஷஸ்கிருதாருத்தக குப்யாயாம் தமனஸ்மரன்மே சம்ரபேன யோகேனா இந்தரே தத் ஸ்வரூபதாம். அதுக்கு ஒரு மரக்குடக்கம் பிரச்சனை எக்ஸாம்பிள் சொல்றேன். மரக்குடக்கம் பண்ணணும். அது என்ன பண்றது? கொத்தி கொத்தி ஒரு பூச்சி இருக்கும் வந்து கொத்தி 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 தன் மாதிரியே பண்ணுறது. எல்லாம் பயந்து பூச்சி மறுக்குடுக்குமே ஆயிடும். அந்த மாதிரி இங்க பெருமாள் வச்சு 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 பெருமாள் தூடைய சேர்ந்துட்டார். அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறான். சம்பிரம்பவே யோகேனா இந்த தேதத் ஸ்வரூபதாம் ஏவம் கிருஷ்ணே பகவதி மாயாம் ரஜீஸ்வரே வைரேணா பூதபாப்மானஹா தமாபுர் அனுச்சிந்தையா. இந்த மாதிரி கிருஷ்ண இடத்துக்குள்ளே காமத்தாலும் சேர்ந்தவர்கள் இருக்கா, வயத்தாலும் சேர்ந்தவர்கள் இருக்கா, பக்தியாலும் சேர்ந்தவர்கள் இருக்கா. 5 கேட்டகரியும் சொல்லிட்டு பயத்தாலும் சேர்ந்தவர்கள் இருக்கா, தேசத்தாலும் சேர்ந்தவர்கள் இருக்கா. பயாத்கம் சகா தேஷாத் சைத்யா. இவன் சிசுபால் வேரேன பூர பாபாத்மாத்மான தமா பூர அனுச்சிந்தையா காமாத் தேஷாத் பயாத் ஸ்நேகாத் யதா பக்தேஸ்வரே மனஹ ஆவேஷ்ய தரகம் ஹித்வா பகவஸ்தத் கதிங்கதாக. பெருமாள் விஷயத்துக்கு அநேக மாரீச்சன் ரக்காராதே ராமானி. அவனுக்கு ரக்காரத்து பேர் சொன்னாலே பயம். பார்த்தாலும் ரக்காரம் என்ன ரெங்க ராமலிங்கம் வந்து அவனுக்கு பயம். ஸோ அவனும் பயத்தாலேயே போனான். கோபியா காமாத்து பயாத் கம்சா துவேஷாத் சைத்யா ஆதயோர்நிருபாக சம்பந்தாத் விஷ்ணயா விஷ்ணுவம்சத்வதீபா. விஷ்ணுவம்சத்வ கிருஷ்ணவம்சத்தா விஷ்ணுவம்சத்தா. அவன் சம்பந்தாத் அவனோட சம்பந்தம் பெற்று அவளைதான் பயிற்சி போயிட்டான். ஸ்னேகாத் யூஜம் பக்தியா பயம் விபோ. ஸ்னேகத்தாலே பக்தியாலே நீயும் நானும் பெருமாளை கேட்கிறோம். எந்த மாதிரி? அவன் ஸ்னேகாத் யூஜம் பக்தியா பயம் விபோ கதமோபி நவேனஹா ஸ்யாத் பஞ்சானாம் புருஷம் முக்தி. வேறு கதை சொன்னார். தஸ்மாத் கேனா கிருஷ்ண வேசி. ஏதோ ஒரு காரணத்தாலே எம்பெருமானுக்கு கிருஷ்ணத்துக்குள்ளே பக்தி பண்ணேன். மாத்ரீஸ்வசேயோ வைச்சைத்யோ தந்தவத்திரஸ்ச பாண்டவா பாரிஷத பிரவரோ விஷ்ணோ உத்ரிஷாத்வாத் பதாச்சுத்தௌ. உத்ரிஷாபத்தாலே அவ ஜெய விஜயாலை இந்த மாதிரி வந்து மறந்திருந்தா. திருவாச்சா ஆகினால் அவளுக்கு இந்த மாதிரி ஆச்சு கதை சொல்ற. நாலு இருட்டுன்னு சொல்ற. அந்த கதை ரிப்பீட் பண்ணி இவர் சுகபிரம்மா நம்ம பரீட்சித் மகாராஜா சொல்றோம். இது திருவாச்சா. அவங்க கேட்கிற பிரச்சனை கீதரிஷா கஸ்ய வாஷாபோ ஹரிதாசாத்மனிஷா அஸ்தேஜி அதே ரேகாந்தினாம் பகா. அருந்தூர் சாப்பம் சுவாமி இருக்கு நமக்கு சொல்லும் ஜெய விஜயால் கதை. நெக்ஸ்ட் அதே கேட்கிறோம். சரி அதுன்னு சொல்றேன். ஏகேந்திரியா சுசீனானாம் வைகுண்ட பிரவாசினாம் ஏக சம்பந்த சம்பத்த ஏததாத்மரிகசி. அருந்தூர் கதை கொஞ்சம் சொல்லும் சுவாமி. என்ன ஏக சம்பந்தம்? நாரதோவாச்சா. அந்த கதையை சொல்றான். யாரு? வைகுண்ட லோகத்துக்குள்ள நடந்த கதை. இந்த சாப்பம் வந்து நீங்கள் 3 வயிறுகளா பறந்து சுக்கம் இங்கே வாருங்கோ. அசுரத்தன்மை வந்து வரதாகிறது. ஏகனா அதே கதை. ஏகனா பிரம்மண புத்திரா விஷ்ணோர் லோகம் நிரட்சையா. பிரம்மபுத்திரர்கள் யாரு? சனக சாந்திர சாந்ததாத்த சனத்குமாரர்கள். விஷ்ணோர் லோகம் நிரட்சையா
சரந்தனாதியோ ஜம்மு சரந்தோ புவனத்திரியம். அவ 3 லோகம் சுத்திரப்பொருள் என்கின்ற மாதிரி கீழே மத்தியம் மேலே, மேலே பர்வரம், மத்தியே ஏழலோகம், கீழே ஏழலோகம். இவா பஞ்ச ஷட்காயனாத்பாவாः பூர்வேஷாம் பூர்வஜாக திக்வாசசா சிசூன் மத்வா. அவளுக்கு திக்கே வாச துணி, ஆனா துணி போட்டுக்குவாங்க. யாரு இவன் 4 பேர் தான் உடம்பேல் துணியே இல்லை. 4 பேரும் பசங்க மாதிரி இருக்கா. வாஸ்தவுதான் பிரத்யேகம் என்ன ஒரு துணி போட்டு நிறுத்தணும், உள்ள போதே. அப்ப அசபத் குபிதா ஏவம் இவாம் வாசம் சாரகத்தகா. திக்வாசசா சிசூன் மத்வா வாஸ்தவுதான் பிரத்யேகம் அசபத் குபிதா ஏவம் யுவாம் வாசம் சாரகத்தகா. இது துணியை போட்டியே அப்படின்னு சொல்றான். ரஜஸ்தமோபியாம் ரஹித்தே பாதமூலே மது புருஷகா. நீங்கள் ரஜஸ்தமஸோடு கூடியிருப்பீர்கள். மது மாதிரி, மது கைட்டவாள் 2 பேருக்கு வந்தாரா இல்ல பெருமாள் அந்த மாதிரி. அதுக்கு பின்ன இருக்கு பாபிஷ்டாமி ஆசுரீம் யோனிம் பாலிஷு ஜாதமாஸ்வதகா. பாபமான ஆசுர ஜென்மத்துல போய் வருகிறீங்கோ நீங்கள். இவா பெரிய பிரம்ம வித்துக்கள். சரத்குமார 4 பேர் பிரம்மாவுடைய பசங்கள், நேர நாராயண ஸ்மிருதியின் போர்வர்கள். அவளை வேஷம், அவளுக்கு சரியான தரம். ஏவம் சப்தௌ ஸ்வபாவனாத் வதந்தௌ தை கிருபாலுதி. சாபம் கொடுத்தா, வேற இருந்து கீழ் விழுந்தா, புரோக்தௌ முதல் ஜென்ம பெல்வா திருபில் லோகாய கல்பதாம். 3 ஜென்மத்தை எடுத்து அவசர ஜென்மத்தை மறுபடியும் இங்க வாங்குவோம், மறுபடியும் இன்னொரு அதுக்கு ஒரு மறுப்பும் கொடுத்தாரு. யஜ்ஞாதே தௌதிதே புத்திரௌ. அவர்தான் திதி புத்திரர்கள். தைத்திய தாரவந்தித்தௌ ஹிரண்யகசிபு ஜேஷ்டோ ஹிரண்யாக்ஷோ அனுஜஸ்ததகா. ஹிரண்யகசிபு தம்பி, ஹிரண்யாக்ஷன் அனுஜஹா. அப்போ ஹிரண்யகசிபு ஹரிணா சிம்மரூபிணா. ஹிரண்யகசிபுக்கு சிம்மம் நரசிம்மர் பார்த்துட்ட. ஹிரண்யாக்ஷோ தரோத்தாரோ விப்ரதா சோகரம் விபு. சூகர விபுன்னா பண்ணி பராகாரத்தை பண்ணி ஹிரண்ய ஆட்சியை கொண்டார்கள். ஹிரண்யகசு ருத்ரம் பிரஹ்லாதன் கேசவப்பிரியன். அவருக்கு ஒரு புத்திரன். யாருக்கு? ஹிரண்யகசிபுக்கு. அவன் பிரஹ்லாதன், அவன் கேசவப்பிரியன். ஜிகாம்சர் அகரோன்னானா யாத்தனாம் மிருத்யுஹேதுமே. அவளெல்லாம் அவனை கொல்றதுக்கு பார்க்கிறான். தோப்புனாரே கொல்றதுக்கு பார்க்கிறான், விருத்தி பண்றான். சர்வபூதாத்ம பூதம் தம் பிரசாந்தம் சமதர்சனம் பகவத் தேஜசா சிருஷ்டம் ஸ்பிருஷ்டம் நாசக்னோத் கந்து புத்தியமைஹி. பகவானுடைய தேஜஸ்வால தோற்பட்டதான் ஒன்னும் அசைக்கவே முடியல. யாரு? பிரஹ்லாதனை. ததஸ்தூராட் சுஜாதௌ கேசிஞாம் விஸ்வசுத்தௌ. சரி, நெக்ஸ்ட் அவதாரத்துக்குள்ள கேசினி என்றுள்ளவாறு ராவண கும்பகர்ணா சர்வலோகோபதாபனம். ராவண கும்பகர்ணன் தாஜா கேசினி. கேசினின்னு சொல்றேன். அவ விஸ்வாவசு புத்திரர், விஷ்கவசன் புத்திரர். சர்வலோகோபதாபனம் ராவண கும்பகர்ணா தத்ராத ராகவோ பூத்வா நேரக்ஷாபுக்தையே. ராகவனாய் பிறந்து அவன் சாபத்தை முக்தி பண்ணான். ராமவீரியம் ஸ்ரோஷித்வம். ராமருடைய வீரியத்தை கேட்கப் போகிறாய். மார்க்கண்டேயமுக்கு அப்புறம் மார்க்கண்டேயம் அவனுக்கு சொல்றார். ஆவே க்ஷத்ரியோ ஜாதௌ மாத்ருஸ்வஸ்ராத்மஜௌ தமா. அதுனா சாப நிர்முக்தௌ கிருஷ்ண சக்கர ஹதாம் ஹம்சௌ. உன்னுடைய பாஜாருக்கு சம்பந்தமாக அந்த குந்திக்கு ரிலேஷன் இந்த சிசுபாலன் பக்தர்கள் நம்ம வந்திருந்து அதுனா சாப முக்தௌ கிருஷ்ண சக்கர ஹசாம் ஹம்சௌ. சிசுபாலனுக்கு கிருஷ்ண சக்கரத்தாரே மோட்சம் கிடைச்சது. வைரார் பந்த தீவிரேன ஞானேன அச்சுத சாத்மத்தாம். வைரத்தாலேயே வைரத்தோட பெருமாள் ஏற்றிருந்தார்.
புனரஹரே பார்ஷம் மறுபடியும் ஹரிகிருஷ்ணா போனார்கள். ஜென்மதன் விஷ்ணு பார்ஷதம் வித்வேஷோ தெய்தே யுதிஷ்டரோவாச்சா யுத்தன்னு சொல்றான். வித்வேஷோ தெய்தே புத்திரே கதமாசீன் மகாத்மனி ப்ரூஹிமே பகவான் ஏவ பிரகலாதஸ்ய அச்சுதாத்மதா. தெய்தா இவாளுக்கு ஏன் இந்த மாதிரி பெருமாள் விஷயத்துக்குள்ள ஏன் இந்த மாதிரி வைரம் வந்தது? இதே பிரகலாதனுக்கு மாத்திரம் எந்த மாதிரி நல்ல புத்தி வந்தது? இதுக்கெல்லாம் சொல்லுன்னு கேட்கிறார். அத்தோடு இந்த அத்தியாயம் முடியும். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரவம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் சப்தமஸ்கந்தே பிரகலாத சரிதோ உபக்கிரமே பிரதமோத்தியாயா. ஒரு பிரகலாத சரித்திரம், அப்புறம் கர்ம சரித்திரம், ரெண்டே 10 அத்தியாயம், 5 அத்தியாயம். தஸ்மாரம்பம் நிவிஷேக மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தான் வந்தே குருவரம் ராம்.